லாஸ்ட் ஏப்ரல் 19th எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு, லோக்சபா எலெக்ஷன். அதுல நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனால நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்களா இல்ல அவர் ஒரு எக்ஸசைஸ்னால வந்திருந்தீங்களா சார்? தேங்க்யூ. ஒரு இன்ஸ்பிரேஷன் எதுக்குன்னா அவரோட வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நடிகனுக்கு. ஆனா அந்த வெற்றி அடையிறதுக்கு எவ்வளவு நம்ம போராடணும். அந்த பேசிக் பிகினிங் ஸ்டேஜஸ்ல விஜய்க்கு அவர்களுக்கு அந்த கிரிட்டிசிசம் இப்போ இன்னைக்கு 150 கேமரா இருக்கு. அப்போ அந்த டைம்ல திடீர்னு ஒரு பேட்டியில ரொம்ப 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 கேவலமா எழுதியிருந்தாங்க அவரை பத்தி. அதை பத்தி எது பத்தியும் கவலைப்படாம என்னோட தன்னம்பிக்கை தெரியும், நான் எங்கிட்ட போய் நிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு உங்க முன்னாடி தளபதியா நிக்கிறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதே மாதிரி நானும் இன்ஸ்பயர் ஆகுறேன். விஜய் அவர்கள் அதுதான் சொல்றேனே, லைக் ஆஸ் an actor I have seen him grow as an actor, not a joke. இவ்வளவு கிரிட்டிசிசம்ல சில பேர் ரொம்ப மென்டலி பாதிக்கப்படுவாங்க, என்னடா இது இப்படி நம்மள சொல்றாங்களேன்னு. ஆனா அதெல்லாம் தாண்டி அப்படி கிளம்பி போய் இது என் வெற்றி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு போனாப்புல பாருங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட I know him for so many years. காலேஜ் என்னோட சீனியர் அண்ணன் பேட்ச். அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் எப்படி அந்த அதெல்லாம் தாண்டி போனது, சைக்கிள் போனது சத்தியமா நான் அவரு போனது நான் பாத்திருக்கேன். பட் அவர் மாதிரி நான் போகணும்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க. என்கிட்ட வண்டி இல்லை சத்தியமா. அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கு, மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வாட்டியெல்லாம் மாத்த முடியாது, என்கிட்ட காசு இல்லை. அதனால சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமா இப்போ அந்த டிராபிக்ல போய் எங்கிட்ட வேணாலும் இதோ ஹரிசாரி கேட்டேன் ஒரு வாட்டி. திருச்சியில இருந்து காரைக்குடியில இருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு, எல்லா வண்டியும் ஷிஃப்ட் ஆச்சு. நான் ராஜேஷ் சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு என்னப்பா வெயிட்டு குறைக்க சொன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், 84 கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் சைக்கிளே போறான். பட் எனக்கு அவர் பாட்டு இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்கும் போது நான் அப்படியே அது ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி. உடல்நிலைக்கு மட்டும் இல்ல, நான் எப்பவுமே உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கும். சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துறது அழகுபடுத்திக்கிறது அது முக்கியம் இல்ல, மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நான் ஓப்பனா சொல்றேன், நான் தெரப்பிக்கு போவேன். தெரப்பிக்கு போறவன் மென்டல்னு கிடையாது. நான் ஏன் போறேன்னா நான் என் சுத்தப்படுத்திக்கணும், உடம்பு மட்டும் இல்ல என் மூளையும் சுத்தப்படுத்திக்கணும். நான் கரெக்டா கட்டுக்கோப்பா போகணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். நிறைய பேர் அது என்னன்னா இன்னைக்கு போனா நம்மள மென்டல் நினைப்பாங்க, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதான் அந்த பாரம் குறையும். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே இருந்தா அது தவறு. நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டில, ஏன்னா நீங்க நான் எத்தனையோ முறை இப்ப பாத்திருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க வரணும்னா இந்த வாழ்க்கையில நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் தென் யூ கோ டு யுவர் பிசிக்கல் ஹெல்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.